அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் துரைராஜ். எந்த ஊர் உங்களுக்கு? அரசர்குளம். ங்களா? இனி என்ன சமூகத்தை சார்ந்தவங்கண்ணே நீங்கள்? நாடார் சமாதி சேர்ந்தது. அங்கே எல்லாருமே நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க தானா? எல்லாருமே நாடார் சேர்ந்தவங்க இருக்கோம். என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முழுக்க முழுக்க விவசாயம் தானா? முழுக்க விவசாயம் தான். உங்களுக்கு எத்தனை பம்பு செட்டு வச்சுருக்கீங்க? பம்பு செட்டு ஒரு பம்பு செட்டு தான் இருக்குது. இப்போ என்ன விவசாயம் போயிட்டுருக்கு உங்களுக்கு? இப்போ வந்து மழை இல்லாதனால விவசாயம் இல்லை. விவசாயம் இல்லை. இப்போ என்ன விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ நஞ்சு தான் நடுவீங்க. வர ஆடு மாடு எதுவும் வச்சுருக்கீங்களா? ஆமாம், ஒரு 3 மாடு இருக்குது. அது பால் கறந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க? பால் கறந்து அரைக்க பால் தான் இருக்குது. சரி. இப்போ லாஸ்ட்டாக என்ன விவசாயம் பண்ணீங்க? உங்கள் வயலில் என்ன போட்டிருந்தீங்க? உப்பும் போட்டு கடைசி வேர்க்கடலை தான் போட்டிருந்தோம். அதுக்குள்ள அந்தளவுக்கு மகசூல் எதுவும் இருந்ததா? மகசூல் 14 மாதம் இருந்தது. சரி. இப்போ யாரெல்லாம் வந்து அங்கே அந்த சாமியை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க? எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்? நாடார். அரசுலத்தில் நாடார் மட்டும்தான் அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிற சமூகத்தினரும் அரசுலத்தில் இருக்காங்க. அங்கே வந்து ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இருக்காங்க. வர மாட்டாங்க. அது வந்து எங்கள் ஊர் அப்போ கீழூரில் வந்து எங்களுக்கு போகிற மாம்பச்சின எங்கள் ஐயா தாத்தா காலத்தில் அப்போ இவங்க கொடை பார்க்க போன உடனே கொடை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு பட்டை சோத்தை தூக்கி கையில் கொடுத்துருக்காங்க. மாமச்சன் சாப்பிட்டு போய் அது அந்த பிறத்தால எங்கள் ஊருக்கு எங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு. ஆமாம், வந்து தான் அதுக்கு பிறகு அரசுலத்தில் அது நிலையம் போட்டது. ஆமாம், நிலையம் போட்டு இன்றைக்கி அது நல்லா போனி ஓடிக்கிட்டு இருக்காரு கருணசாமி. ஆனால் நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான்? நாடார் மட்டும்தான், யாரும் கிடையாது. உங்களுக்கு என்ன வயசுண்ணே? எனக்கு வயசு 73 வயசு நடக்குது. 73 வயசு. ஆனால் உங்கள் தலைமுறைக்கு எத்தனாவது தலைமுறைக்கு முன்னாடி அந்த கோயில் வந்ததா உங்களுக்கு தெரியும்? வந்து எங்கள் தாத்தா காலத்தில் வந்துருக்கு. எங்கள் ஐயாவுக்கு முன்ன எங்கள் தாத்தா காலத்தில் உணர்ந்துருக்காங்க. ஓகே. ஆமாம். அடுத்து உங்களுக்கு பையன் இருக்காரு. ஆமாம், பையனுக்கு பேரம்பேத்தி இருப்பாங்க. பையன் இருக்காங்க, பேரம்பேத்தி. அப்போது உங்களுக்கு தலைமுறை 1 2 நீங்கள் 1 3வது தலைமுறை, பையன் 5வது தலைமுறை ஆகிட்டு அந்த சாமி வந்து. ஓகேண்ணே. ஓகே, சூப்பர். ஓகே. குடப்பாக்க போகும்போது அங்கே
இந்த கிடா வெட்டி போடுறாங்களா அந்த கொடை பார்க்க போய் கிடா வெட்டி தோலை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா யாரோ ஒரு தோல் வந்து தோல் உரிச்சு போட்டுருந்துச்சான். வாழைப்பழத்தோல், ஆட்டுத்தோல். ஆட்டுத்தோல் ஆட்டு தோலை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் பின்னால் வந்துட்டு அதுவும் சொல்லுதாங்க. அது எது எதுன்னு தெரிய முடியும். ஓ, ஆட்டுத்தோலை வந்து யார் ஆட்டுத்தோலை யார் எடுத்துகிட்டு வந்தது? கொடை பார்க்க போயிருக்காங்க. அதாவது யார் அரச குலத்துக்காரங்க வந்து வல்ல குலத்துக்காரங்க வந்து மணக்கரைக்கு கொடை பார்க்க போயிருக்காங்க. இருந்திருக்கு. அப்போ கொடைக்கு போயிருக்காங்க. இருக்கும்போது அங்கே வந்து இந்த கிடா வெட்டுவாங்கல்ல, கிடா வெட்டி இந்த சமையல் கிடா வெட்டி இந்த மரத்துல தோல் தொங்க போட்டுருக்காங்க. அந்த தோலை ஒரு மிஞ்சி போன வரையனா ஒரு தானே, அதுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால சாமி வந்துட்டு இது இப்படின்னு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. ரெண்டு எதுன்னு தெரியல. ஒண்ணு மொய வேட்டைக்குன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுது, பெரிய ஆளுக்கு. அவர் ஒரு இன்னொரு ஆள் கிட்ட மொய வேட்டைக்கு எப்படி சொல்றாங்க? அது வந்து இன்னொரு ஆள் சொல்லுதாரு. எப்படி அது என்ன மாதிரி போறாங்க? இங்க அதாவது இங்க இருந்து மொய வேட்டைக்கு அந்த ஊருக்கு போயிருக்காங்க. இவங்க ஒரு நாய் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க இல்ல ஒரு நாய் இல்ல ஒரு 10 நாய் ஒரு 10 நாய் இவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா கடிச்சது இவங்க நாய் தான் கடிச்சு முயலாம் பிடிச்சிருக்கு. அவன் உள்ளூர்காரங்க வந்து அவங்க நாய் தான் பிடிச்சது அப்படின்னு சண்டை வருது. உள்ளூர்காரனா அதான் சேமார் பாட்டு இல்லை அவங்களும் நாடார் பாட்டியான்னு தெரியல. சரிங்க. எங்க உள்ளூர் நாய் தான் கடிச்சிருந்து சண்டை வந்துச்சான். சரி. இவங்க நினைச்சுட்டாங்க எங்க நாய் விரட்டிருக்கு நாங்க தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க நினைச்சுட்டாங்க நீ உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா இங்கே கோயில் சத்தியம் பண்ண அப்படின்னு சொன்னாங்களாம். சரி. அப்போ இவரு அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு தளத்தில் படியில் வச்சு எங்க நாயை கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி மேலே எடுத்துட்டு வந்துட்டு, அதாவது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, முயல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி. அதனால அங்கேயும் நாடாரு இங்கேயும் நாடாருங்க. அது நாடாருக்கு முன்னாடியே இந்த வந்து இங்கே வந்து எனக்கு நிலையம் போட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்தால. ஆமாம். அது வந்து அது அந்த கள்ளத்தனமா பண்ண சத்தியமா அதான் வந்துச்சா அந்த என்ன இதுன்னு தெரியல. அதனாலதான் கள்ளவண்ட சாமின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நீ வந்து உண்மையான சத்தியம் கிடையாது, கள்ள சத்தியம் தான் நம்ம பண்ணிருக்க. அதனால நீ எனக்கு இந்த நிலை கொண்டு வந்துச்சா இல்ல நீ சத்தியம் பண்ணுனால நான் கூட வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி அது நம்ம கொஞ்சம் சரிங்களா. இது வந்து மக்கள் தரப்புல இந்த யோசனை இருக்கு. மக்கள் வழக்கு படி அது ரெண்டு இதாக சொல்லுதாங்க எங்க ஊர்ல. போவாங்க சொல்லுவாங்க. அது ஒரு பிராயம், அது ஒரு ஓகே, சூப்பராக எடுத்துருக்கீங்க. சரி, இவர் படித்தவரை பார்த்துட்டு இல்லாட்டாவது
அப்படி வாங்க. எங்கேருந்து வந்தது இந்த கோயில் அரசகுளத்துலேருந்து வந்தது. அரசகுளத்து எங்கே என் தகப்பனார் சொன்னார், அரசகுளத்தில் இங்கே அவங்களுக்கும் இவங்களுக்கும் பந்தம் இருந்திருக்கு, சொந்த பந்தம். சொந்த பந்தம் அங்கே கோயில் கொடைங்கும் போது கோயில் கொடைக்கு போனாங்க. கோயில் கொடைக்கு போன இடத்துல அந்த கறிச்சோறு கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க கொடுத்தவங்களாவது அப்படி அதை பார்த்து செஞ்சுருக்கணும். அவங்க ஒரு சந்தோஷத்தில் அங்கே உள்ள கறி சோறும் தேங்காய் பழத்தெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. அதை இங்கே இவங்க கொண்டு வந்தோடனே எனக்கு இங்கே கொடை கேட்டு அவங்கள கொஞ்சம் இன்ஸ்படுத்தியிருக்கு. அதனால் அதாவது அவர் கறிச்சோறு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், கொண்டு வந்ததுனால அந்த கறிச்சோறுக்கு பின்னாடியே அந்த சாமியே வந்திருக்கு. வந்து இனியே நீங்கள் வச்சு பூஜிச்சுக்கோ, எங்கள் நான் இந்த வெட்டி குளத்துலேயே எங்கள் தனியாக வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி கும்பிடும்போது இவங்க இப்போ அவங்க தனியாக கும்பிடுறாங்கன்னு வைங்களேன். மற்ற வரிக்காரங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுது, கனவுல வந்துச்சு போச்சு அப்படின்னு அப்படி எல்லாம் ஊர் பூரம் சேர்ந்து இப்போ ஊர் கொடையாக கொடுக்குறீங்க. வரி பணம் ஊரில் உள்ள வரி எல்லாம் வசூல் பண்ணி நீங்கள் ஒரு கோவில் கொடையாக கொடுக்குறீங்க. இப்போ வெட்டி குளத்துக்குன்னு தனிக்கு ஒரு கோவில். ஆமாம், கல்லாண்டன் வந்திருக்காரு. ஓகே. எந்தெந்த மாதம்லாம் நீங்கள் கோயில் கொடை கொடுப்பீங்க? எந்தெந்த வருஷம் கோயில் கொடுப்பீங்க? இல்லை, அது ஆவணி மாதம் தான் இதுக்கு ஏற்பட்டது. ஆவணி மாதம் எத்தனாம் தேதி கொடுக்குறீங்க நீங்கள்? சென்னையில் ஆவணி மாதம் வந்து முதல் வாரம் விட்டு 2வது வாரத்தில் கொடுப்பாங்க. முதல் வாரம் சனியை விட்டுருவாங்க. 2வது வாரம் சனியிலேருந்து அங்கே பெருமாள் கோயிலுக்கு கூட நடக்கும். பெருமாள் கோயில் கூட அந்த அம்மன் கோயில் கூடயும் பெருமாள் கோயில் கூடயும் அது சனியிலேருந்து புதன்கிழமை வரலும் இருக்கும். செவ்வாய் முடிஞ்சு புதன்கிழமை உணை எடுப்பாங்க. உணை எடுத்த 15வது நாள் இங்கே கோயில் கூட உணை எடுத்த 15வது நாள் இங்கே கோயில் கூட முடிஞ்சு உணை எடுத்துருவாங்க. சுமார் எத்தனை பானைகள் வைப்பாங்க இங்கே? அது சொல்ல முடியாது. ஒரு வருஷம் 32 பானை வந்துடுது. ஓகே, அதிகபட்சம். ஓகே, ஒரு வருஷம் போன வருஷம் தான். இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி. அதாவது அந்த பானை வைக்கிறவங்க கிடா வெட்டணும், நேம்ச கிடா. வேற மதத்தை, அதாவது வேற மதம்ங்கிறத விட வேற சமூகத்தை சார்ந்தவங்க உங்கள் கோயிலுக்கு வராங்களா? ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாருக்கு பாத்தியமான கோயில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். அப்போது நாடாருக்கு பாத்தியமான கோயிலுக்கு வேற சமூகத்தினர்கள் வந்து இந்த கோவிலுக்கு காணிக்கை கொடுக்கறது வழக்கம் இருக்கா? அது ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு காணிக்கை கொடுப்பாங்க, வரி கொடுக்க மாட்டாங்க. காணிக்கை கொடுத்து விபூதி வாங்கிட்டு போவாங்க. இங்கே உள்ள பிரசாதம் எதுவும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. எல்லா சமூகத்தினர்களும் இங்கே வருவாங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா இந்த மாதிரி வெட்டி குளத்து கல்யாணங்க கொடையான் அப்படின்னா வாரம் வருவாங்க, வந்து விபூதி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த காணிக்கை கொடுப்பாங்க, பிரசாதம் வாங்க மாட்டாங்க. தேங்காய் பழம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. தேங்காய் பழம் வாங்கிட்டு போன பிறகு அங்கே ஏற்கனவே அவர் அங்கே அப்படி தான் இங்கே வந்தார். ஆமாம், அப்படி வந்தாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுது இல்லையா? அதனால தேங்காய் பழம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க காணிக்கை கொடுத்துட்டு திருநெல் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கோவில் கொடை இங்கே இந்த கோவிலினுடைய வழிமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஊர்லேயும் எங்கே இருக்கோ அங்கே போகிற இதுதான் நடக்கும். நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த கோயிலில் பாத்தியமாக நடத்திட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஓகே. மேலே தலையை கட் பண்ணிடக்கூடாது. அந்த இது இந்த இதுவும் தெரியணும்.
பிற ஊர்களில் இருந்து பிற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து இது யாருக்கு எதுவான ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இந்த கோவில் நாடார்களுக்கு மட்டுமே பாத்தியமான ஒரு கோயிலாக தான் இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர் ஏற்கனவே அவர் சொன்னது போல் இந்த கோயிலேருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வரி இவங்களுக்கு வந்து காணிக்கை கொடுப்பாங்க, ஆனால் வரி பணம் கிடையாது, வரி பணமும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய. அந்த பக்கம் இருக்கிறது என்னது? இந்த பக்கம் அந்த பக்கம் பத்திரகாளி. இந்த பக்கம் இருக்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்வதி அம்மா. பார்வதி அம்மா. நடுவில் இருக்கிறவங்க நடுவில் இருக்காங்க. ஒன்று கிருஷ்ணர் அந்த வலது சைடில், அதுக்கு அவருக்கு இடது சைடில் இருக்குது. இல்லை, வலது சைடில் இருக்கிறது சிவன். இவர் இடது சைடில் இருக்கிறது பெருமாள். ஓகே. இவங்க யார்? இது கல்லுமரம் சொல்கிறாங்க. அவ்வளோதான். கல்லுமர சாமின்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே இருக்கவங்க யார்? இது வந்து ஒரு முன்னால் சொல்ல போனால் அந்த காலத்து எங்கள் காலத்தில் வந்து எங்கள் தாத்தனார் காலத்தில், எங்கள் கூட்டனார் காலத்தில், தாத்தா காலத்தில் இது வந்து ஒரு ஆள் இறந்துட்டார். பனையிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். அவரை அங்கேருந்து ஓலையில் வச்சு இழுத்து இங்கே கொண்டு விட்டு வச்சுட்டு காலையில் வந்து பார்த்துக்கலான்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அது எறும்பெரும்புலாம் அரிச்சு ரொம்ப இதாக இருந்திருக்கு. காலைல வரும்போது காலைல வந்து அதை வந்து எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி இதில் வச்சதுனால எனக்கு இதில் நிலையம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த சின்ன படம் போட்டு அதுக்கு ஒரு படம். ஓகே, சரி. அடுத்து இவங்க யார்? இதுதான் எனக்கு நல்லா பிடிப்படலை. அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கீழே பேர் போட வேண்டியதானே? பேர் போடாமல் இருக்காங்க. போடணும். பேர் போட்டிங்கன்னா எல்லாம் இருக்கிற வளர்கிற சமுதாயத்துக்கு தெரியும்ல. வளர்கிற குழந்தைகளுக்கு இது இந்த சாமி, இது இந்த சாமி. இப்போ ஏதோ ஒரு கட்டிடம் கட்டி வச்சுருக்காங்கன்னா நினைப்பான். ஆமாம், இது பொதுவாக சொல்லுவாங்க இந்த சாமின்னுட்டு. நான் கடுமை இவங்கெல்லாம் வந்து மேலே அழகாக குடம் எடுத்து வச்சுருக்காங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கும்பம் எடுத்து வச்சு அங்கேயும் 4 கும்பம் எடுத்து வச்சுருக்காங்க. இது பூசாரிட்ட கேட்டால் தெரியும். போட்டோம், அவ்வளோ விட்டுட்டு வாங்க.
இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சீராத்திக்குளம். இந்த கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கருங்குளத்துலேருந்து இங்கே வந்து தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசகுளம் அரசகுளம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ஸ்டார்ட்டாக போகலாம். ஆனால் வாகனத்தில் போனோம்னா இங்கேருந்து இங்கே ஒரு 5 8 கிலோமீட்டர் வரும். அடுத்து முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் அரசகுளம் வந்துருக்கு. அரசகுளம் பார்த்தீங்கன்னா கோயில் இயர்லி ஒன்ஸ் கட்டாமல் இந்த ஊருக்கு வந்து இந்த கோவில் கூடைய சிறப்பாக நடத்துகிறாங்க. கீழ்த்தரவுலாம் கமிட்டியாளர் வந்து வச்சுருக்காங்க. அந்த விழா கமிட்டியாளர் வந்து இந்த கோவிலுடைய எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறாங்க. இதை வரவு செலவு எல்லாத்தையுமே ஊர் பொதுமக்களுக்கு அறிவித்து கொடுத்து இந்த கோவில் திருவிழாவை சிறப்பாக நடத்தி வந்து எல்லா பொதுமக்களுமே ஆகியோர் போகிறாங்க. ஒரு சிறப்பான கோவில் தான் இந்த கல்லாண்டார் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான கோயில் தான் இது. வேறு எந்த சமூகத்திலும் வராது. எல்லா கோயிலும் இருக்கிறது போல இந்த கோயிலில் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களும் இங்கே ஆடு விடுவாங்க, கோழி விடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு வரிப்பணம் கிடையாது. வரிப்பணம்னா இங்கே வந்து வரிப்பணத்தை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வரிகள் இருக்கோ அத்தனை பேருக்கு வரி கொடுப்பாங்க. அது ஒரு வரியை கொடுப்பாங்க. அவங்க ஆடு கொண்டு வந்தாலும் சரி, கோழி கொண்டு வந்தாலும் சரி, அவங்க விட்டுட்டு திருநெல் மட்டும் வாங்கிட்டு இருந்து வந்தது. இதுக்கு செக்க இன்னும் போகலை ஒரு இடத்துக்கும். இதுக்கு வடக்க புறம் எல்லா இடத்துலையும் சாமியே இருக்குது. ஆமாம், லாஸ்ட்டு இந்த இடம் தான். எங்கேருந்து வந்தது இந்த சிலாத்திக்குளத்துக்கு? இது பிறப்பளவுலாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். சரி, வெளிநாடு மலையிலேருந்து மலையிலேருந்து வந்தது. இந்த இடம் தான் லாஸ்ட்டில் இருக்குது. அதாவது தெற்கு நோக்கி வந்ததில் இதுதான் கடைசி கோயில். ஆமாம், வெட்டியாளம் வந்துருந்துச்சு. வெட்டியாளத்துலேருந்து இங்கே வந்து பிடிமண் போட்டு தீராத்தி குளத்துக்கு எந்த ஊர்லேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்தீங்க? வெட்டி குளத்துலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்தாங்க. வெட்டி குளத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் எத்தனை தலைமுறையாக இந்த ஊரில் இருக்காங்க? அப்போலாம் நான் பிறக்க முன்னே அந்த மாதிரி வந்துட்டு. நீங்கள் பிறக்க முன்னாடி வந்துருச்சு. ஆமாம், சுமார் நீங்கள் எத்தனாவது தலைமுறை? நான் வந்து 3ஆவது தலைமுறை. நீங்கள் உங்களுக்கு பிறகு அடுத்தால உங்கள் பையன் இருக்கார். பையன் அதுக்கடுத்தால பேரன் வரான். பேரன் பேத்தி இருக்காங்களா? ஆமாம். அடுத்து அப்போ நீங்கள் சொல்கிற போது நீங்கள் 3 4 5வது தலைமுறை இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆமாம், போய்கிட்டு இருக்கு. சாமியோட விவரம் இதுதான். ஆமாம், கரெக்டாக 12 மணிக்கு காடு சுற்றி 3 இல்லையில் வந்து படம் போட்டு. எந்த வருஷம் இந்த கோயிலுக்கு கொடை கொடுக்குறீங்க? கூட 3 வருஷத்துக்கு ஒரு தரம் கூட. ஆமாம், 3 வருஷத்துக்கு ஒரு தரம் கூட. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆமாம். இப்போ லாஸ்ட்டு எந்த வருஷம் கோயில் கொடுத்தீங்க? 3ஆவது வருஷம் கொடுத்தது. இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய கூட இந்த வருஷம் கொடுக்காங்களோ எனக்கு தெரியல. தெரியல. இப்போ கொடுக்க போகிறாங்களா இல்லை கொடுப்பாங்களா? ஒரு வருஷம் முன்ன பண்ணால் கொடுப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அதனால பார்த்து செய்வாங்க. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சா? 2 முடிஞ்சு இது 3ஆவது வருஷம். இது 3ஆவது வருஷம். ஒருவேளை இப்போ வர வருஷம் வந்து இந்த கோயிலுக்கு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல. இந்த கோவில் எல்லாமே பீடங்கள் எல்லாமே சிமெண்டால் பூசப்பட்டதா அல்லது மணலால் பூசப்பட்டதா? மண்புடம் போட்டு மேலே மட்டும் சிமெண்ட் பூசிருக்கு. உள்ளே வந்து மண்புடம். ஆமாம், அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டை போட்டு பூசியிருக்கீங்க. பூசிருக்கு. இதெல்லாம் வந்து யார் செய்கிறது? ஊர் பொறுப்பாக செய்யுமா இல்லை தனியாக ஒரு ஆள் நம்ம திறந்து செய்வாங்களா? அது முன்னால நான் போட்டேன் போடங்கள். இப்போ போடுறது கொத்தனாரை வச்சு போட்டுருவாங்க. ஆமாம், இப்போ வந்து கொத்தனார். சரி, இதுக்கெல்லாம் சம்பளம் யார் கொடுக்குறது? சம்பளம் ஊரில் இருந்து கொடுப்பாங்க. ஊர் பணம் வரி ஊர் உள்ள இருக்கிறது வசூல் பண்ணப்படக்கூடிய வரி பணத்துலேருந்து கொடுப்பாங்க. வரி பணத்துலேருந்து கொடுப்பாங்க. அப்படி தான் செஞ்சுட்டு இருக்குது. சுமார் உங்கள் ஊரில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது இப்போ இங்கே?
ஒரு ஊருக்குள்ளே 50 வரி இருக்கும், வெளியே இருந்து 10 20 30 வரி வரும். அப்படிங்களா? ஆமாம். முதல்ல ஒரு 100 வரி 150 வரிகிட்ட வருமா? ஒரு அதாவது பெண் வரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும், ஒரு 80 வரி கிட்ட வரும். 80 வரி வரும். ஆமாம். இப்படி தான் நடத்துவாங்க. கட் பண்ணு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது முத்துலாங்குறிச்சி கோயிலுங்க. இந்த கோயில் தான் கல்லாட்டம் கோயில். இது ஒரு கோயிலாக இருக்கிறதுனால இந்த கோயிலை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. இந்த கோயிலில் வந்து நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்ருப்பாங்க. யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுக்கான விஷயங்கள் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. கோயில் கோயில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ஊருக்காரங்க தான். இது ஒரு சின்ன ஊர் தான். சின்ன ஊராக கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பேசப்படுது. ஒரு நல்ல
கோயில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருக்குது. இந்த கோயிலில் தான் எல்லாமே ஊர் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இதில் வந்து எல்லா வகையிலுமே இந்த கோயில் வந்து எல்லாருக்குமே இது எப்படி என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னதான் நம்ம அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாமே பண்ணி பார்த்தோம், இந்த கடவுளுடைய விவேகாக நம்ம வந்து அவரை வழிபாக அவர் பண்ணணும். அந்த இயற்கையும் நம்ம வந்து எல்லா வழிகளும் நல்ல வழிகளை காட்டி நல்ல ஒரு சிந்தனைகளை செயல்படும்போது மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் அழிந்தால் இந்த கருத்து அழியக்கூடாது. இந்த கடவுளுக்கு சில கதைகள் வந்து அழியக்கூடாது. மென்மேலும் அனைவருடைய மனதிலும் பதியக்கூடிய நான் நம்புகிறேன். அதுக்கு 2 தரப்பு கடவுள்களும் எனக்கு ஆசீர்வாதம் நான் நம்புகிறேன். ரெண்டு தடவை அடிங்க, 2 தடவை. வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிடைங்கன்னா சீலாக்குளம் சொல்லிட்டு ஒரு கோயில் ஊர் இது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிழக்கு பக்கமாக இந்த கருணாண்டன் கோயில் நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 5 வருட கால 5 தலைமுறையாக தான் இந்த இது இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்புகளையும் வாய்ந்த கோயில் தான் இருக்குது. இந்த கோயிலில் எல்லாமே சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 பீடங்கள் இந்த கோயிலில் இருக்குது. 8, 9 பீடங்கள் இருக்குது. இந்த பீடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் கர்நாடகாவில் தான் இருக்குது. இந்த பீடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காடு பீடமாக இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் தான் எல்லாமே இந்த கோயிலுக்கான சிறப்புகளை வச்சுருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா சமயத்தில் சொல்லப்பட்ட எல்லா வகைகளையும் இந்த கோயிலில் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த சீலாகுளத்தில் பார்த்திங்கன்னா இந்த செய்திகளுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டு தாண்டி வந்து இந்த சீலாகுளம் இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த கோயிலும் இந்த நாடாக்க மன்னர்கள் தான் வந்து பாத்தியப்பட்ட ஒரு நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயிலாக தான் இந்த கோயில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நாம் இதை பாத்தியமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது எந்த வகையில் சொல்லி கேட்க முடியாது. இருக்கிறவர்கள் அவர் இந்த கோயிலில் எல்லாமே சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் எப்படியோ என்னென்ன வகையில் யார் எப்படி என்ன சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சீலாகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் இதுவும் வந்து நாடாக்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயிலாக தான் வா. தம்பி கொஞ்சம் நாலு நாட்டை பற்றி நீ சொல்கிறேன். அவன் நமக்கு மாட்டு சரியா? வணக்கம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்லாண்ட கோயில். இந்த கல்லாண்ட கோயில் பார்த்தீங்கன்னா இது வந்து மணக்கரையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இந்த கோயில் வந்து நமக்கு பார்க்கும்போது எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயங்களும் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் மனையில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 6ஆம் மனையில் இருக்குங்க. 6ஆம் மனையில் தான் அந்த கோவில் இருக்குது. இந்த 6ஆம் மனையினுடைய கல்லாண்ட கோயில் தான் இருக்குது. இந்த கோயிலில் தான் நம்ம இருக்கோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வழிமுறைகளும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே நாடார் பெருமக்கள் வந்து இந்த கோயிலை வந்து பூஜிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களோ எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களோ இதை வந்து யாருமே
கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலில் உள்ள எல்லா விஷயங்களும் அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக எல்லாம் போராடி என்னதான் நாம் அந்த கோயிலுக்கான இந்த கோயிலில் எல்லாமே சொல்லக்கூடிய எல்லா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் சொன்னாலும் நம்ம இந்த கோயிலில் ஓகே. வேகமாக வாங்க. ரைட், ரெடி, ஓகே, திரும்பி போங்க. கேமரா ஆன்லேயே இருக்குது, ஆட்டாமல் பிடிக்கணுமா? அப்படியே விடு. என்ன? ஓகே.
கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயம் சொல்லப்படுது, நிறைய விஷயம் கேட்கப்படுது. ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அதெல்லாம் கேட்கணும். என்னதான் கேட்டாலும் இது வேண்டாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எப்படிப்பட்ட விஷயமும் ஆண்டவன் கோயிலில் பார்க்கணும்னு என்னதான் சொன்னாலும் இந்த கோயிலில் பார்க்க முடியும். இந்த கோயிலுடைய பாத்தியம் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இதற்கு எப்படியும் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். என்னதான் நம்ம வந்து எல்லாமே ஆச்சரியம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சுடாத மண் செங்கலால் வந்து கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ சுட்ட செங்கலால் கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அது என்ன சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது பேச்சு சொல்லணும், ஒரு கோயிலாக இருக்கும். ஆனால் அந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதுக்கு தான் நம்ம திருப்பினாலும் அந்த வழிமுறைகள் எப்படி அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். யாருமே சொல்லக்கூடாத விஷயங்களை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வழிமுறையை கோயிலினுடைய பார்க்கலாம். என்னோட சொல்ல முடியும். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மணக்கரையுடைய கல்லாண்டங்கோயில் தான். கல்லாண்டங்கோயிலே முதல் தளம் இதுதான். இந்த முதல் தளத்தில் தான் இங்கேருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுடைய வரலாறு நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த கோயில் இருக்கக்கூடிய இதுதான் உங்களுக்கு மணக்கரையினுடைய மெயினான கல்லாண்டன் கோயில். இந்த மலையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லவாட்டன் எல்லாம் இந்த மலையில் தான் அந்த கல்லவாட்டன் வந்து எடுத்துதான் சொல்கிறாங்க. இந்த மலையில் வந்து இந்த மலையை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் எல்லாமே இந்த கல்லவாட்டன் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த சாமியினுடைய வரலாறு தான் நாம் இப்போ எல்லாரும் பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லவாட்டன். இதுதான் மணக்கரையினுடைய கல்லவாண்டன் கோயில். இந்த கோயிலில் இருந்தால் எல்லா கோயிலுக்குமே நிறையா சொல்லக்கூடியதாக இருக்குது. வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எதுனா இந்த கல்லாண்ட கோயிலுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் பண்ண முடியும். இந்த கோயிலினுடைய வழிமுறைய சிறப்புகளும் செயல்களும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னோக்க பண்ணலாம். இந்த கோயிலினுடைய வழிமுறைகள், சூத்திரங்கள், இந்த கோயிலுடைய சிறப்புகள், இந்த கோயிலினுடைய வளர்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அதான் நாம் சொல்லி இதுக்கு யாரும் பொறுப்பு என்ன ஏது அப்படிங்கிற சிலையை வச்சுக்கணும். நாம் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குரிய வழிமுறைகளை எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. நாம் இதற்கும் எதைக்கும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னதான் நம்ம சொல்லி இந்த கோயிலினுடைய சிறப்புகளும் எல்லாத்தையும் பார்ப்போம்.
கோயிலுக்கு யாருமே எப்போவுமே யாருக்கும் இந்த கோயில் யாருமே பேச முடியாத ஒரு இந்த கோயிலுக்கான எப்படியாவது இந்த வீடியோ இது நாடாருக்கான பொருத்தப்பட்ட கோயில். இதில் எந்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்களும் கோயிலில் கோயிலுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்க வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அதுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் அதை கொடுப்பாங்க. அதற்கான பிரதிக்கான இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோயிலுடைய சிறப்புகளை எல்லாத்தையும் கோவிலுக்கான சிறப்புகள் வழிமுறைகள் எல்லாத்தையும் இப்போ அந்த கோயிலில் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். என்னைக்காவது ஒரு கோயில் இதுதான் அந்த கோயில். வணக்கம் வணக்கம். வாங்க. பண்ணு.
கட் பண்ணு. பற்றி விடு. பத்துரா ஓடி போ. பத்துறாத ஓடுறா. பத்துறாத. அதை பற்றி விடு. ஓடுறா, கிட்ட போய் ஓடுறா. தான் வரிசையாக வச்சு ஒவ்வொரு பானையாக மேலே வச்சு 4 பானை 5 பானை ஒன்று போல் பனை ஓலையை வச்சு தான். மற்ற ஓலையை யூஸ் பண்ண மாட்டாங்க, விறகு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓலையை வச்சு தான் அதை கொளுத்தி அந்த பானை பொங்கி அரிசி போடுவாங்க. அரிசி போட்ட பிறகு வெந்த பிறகு தென்னம்பாலை இருக்குல்ல, தென்னம்பாலை வந்து மரத்துலேருந்து உடையாமல் இருக்கும், இந்த இதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும், உங்களுக்கு தெரியுங்களா? அது மூலியமாகிட்டு அந்த சோத்துக்குள்ளே விட்டு ஒவ்வொரு சாமியும் எடுத்து தலையில் வச்சு ஆடுவாங்க. சுற்றி வந்து இந்த பானையை சுற்றி வந்து கும்பிடுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றாக இருக்கும். அந்த நினச்ச காரியங்கள் நடக்கும். இப்போ அந்த சமுதாயப்பட்டவங்களும் கூட அடுத்த சமுதாயத்தில் உள்ளவங்களும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று நல்ல இந்த கோயிலை வந்து வணங்குவாங்க. காணிக்கையும் கோயிலுக்கு செலுத்துவாங்க. நினச்ச காரியம் நடக்கும். அதில் வந்து ரொம்ப திருப்தி ஆகிட்டு இந்த கோயிலில் வந்து யாருனாலும் போனவங்க இந்த கோயிலுக்கு வந்தாச்சுன்னா கோயில் பக்கம் காணிக்க போடாமல் போக மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில் உள்ளது தான் அந்த கல்லாண்ட சாமி கோயில். அதுவும் சமுதாயத்து ஒரே சமுதாயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 60 வீடு தான் உண்டு. நாங்கள் தான் கிட்டத்தட்ட எனக்கு வயசு 66 67 வயசு ஆகுது. என்னுடைய காலத்துல இருந்தே நான் இதை நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எத்தனை தலைமுறையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? என்ன ஏதாவது சொல்லுங்கள் சார், எனக்கு இந்த 67 வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. மற்றபடி எந்த ஒரு இது இல்லை. எல்லாரும் இந்த கோயிலை வந்து வணங்குவாங்க. மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்களும் வந்து இந்துக்காரங்களை பொறுத்தவரை வணங்குவாங்க, காணிக்கை செலுத்திட்டு போவாங்க. இதே மாதிரி கோயிலுக்கு அறுவடைக்கு வர மிஷின்காரங்களும் தேங்காய் வச்சு விடலை போட்டுட்டு தான் அவங்க போவாங்க. அதனால அந்த அளவுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும், நடந்திருக்கு. நடக்குங்கிறதோட நடந்திருக்கு. அது நங்கும்போது உத்தரவாதம் மாதிரி சாமியினுடையில இருந்த ஒரு அறிவாக்கு மாதிரி ஒரு கெவிலின்னு சொல்லுவோம்ல சார், அந்த கெவிலி ஒரு இது கொடுக்கும். ஆமாம், அப்படிலாம் நடந்திருக்கு. எவ்வளவு இப்போ இங்கே வந்து உங்கள்கிட்ட வந்து எத்தனை ஆடுகள் வெட்டுவீங்க நீங்கள்? அது சார் குறைஞ்சது ஒரு 20-25 இருக்குன்னு. 25 கிடா வெட்ட மாட்டோம் கோயில் கொடைக்கு. நேம்சத்தை பொறுத்தது அது. ஆமாம், நேம்சத்தை பொறுத்து. ஒவ்வொரு இப்போ அந்த பானைகள் எத்தனை பானை வச்சுருப்பீங்க? அதுதான் சார் 5 இல்லாட்டா ஒரு 7 பானை கிட்ட வரைக்கும் இருக்கும். அது இப்போ ஒரு கெடாவுக்கு ஒரு பானை அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து அது வேறு, அது அந்த இதுக்கு தான். இது இந்த 5 இது வந்து ஊர் சாரப்பாகவும் தனிப்பட்ட முறையிலையும் நாங்கள் வந்து அப்படி வச்சுருவாங்க. இந்த வயக்குள்ளே தான் இங்கே சமைச்சு தான் இங்கே கொண்டுருவாங்க படப்பு. ஆமாம், இந்த வயக்குள்ளே தான் அதிரசம், அதே மாதிரி இந்த சீடை உருண்டையாக எடுக்கும்ல, அந்த சீடெல்லாம் அரிசி சாமிக்கு படைக்கும் போது கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வரும்போது தான் வாய துணியும் இந்த வாசனை நம்ம பிடிக்கூடாதுன்னு முகத்தை கட்டி தான் கொண்டு வருவாங்க. கண் மட்டும் தான் தெரியும். சாமிக்கு உண்டான பொருள் அது. அது நம்ம முதல்ல சாமி எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நல்ல ஒரு இதான கோயில் சார். இவரும் ஒரு சாமி கொண்டாடு தான். இவர் வந்து நம்ம என்னது, உங்கள் பேர் என்னண்ணே? பெருமாள். நீங்கள் தான் இந்த கோவிலுக்கு நாட்டாமையா? ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் இந்த இதே ஊர் தான் உங்களுக்கு சொந்த ஊர்? ஆமாம், ஒரு ஊர் எங்கள் கூட ஏற்று விட்டு தான். நீங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து எத்தனை வரி இருக்குது? வரி ஒரு 60-65 வரி. 60-65 வரி இருக்கும். ஆமாம். இப்போ எல்லோரும் இப்போ வெளியூரில் இருக்காங்களா இல்லை இந்த ஊரில் தான் இருக்காங்களா? வெளியூரில் இருக்காங்க. கோவில் கொடைக்கு எல்லோரும் வருவாங்களா? நீங்கள் எப்படி அவங்களுக்குலாம் அழைப்பு கொடுப்பீங்க? அவங்க தான் வருஷம் சூறை நடக்குமா, சூறைக்கு தெரிஞ்சிருங்களா? இந்த
மார்கழி மாதம் சூரன்னு ஒன்று கொடுப்பாங்க சார். ம் அப்போ எல்லாரும் வரி வாங்கி சூரம் வசூல் பண்ணி கொடுக்கும்போது வரி வருவாங்க. அப்புறம் எல்லாம் உள்ளூர்ல தானே இருக்காங்க, எல்லாம் உள்ளூர். அவங்க ஃபேமிலி அங்கே இருந்தால் அவங்க தாய் தாப்பெல்லாம் உள்ளூர் தான் இருக்காங்க. ஓ அவங்களுக்கு அதை வச்சு அவங்களுக்கு ஒருத்தருக்கு போயிட்டு இந்த வருஷம் கோயில் கூட கொடுக்க போகிறாங்க. அப்படி இல்லை நாங்கள் வரி தெரியப்படுத்தோம்ல, கோடை போட்டிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம் தெரியும் வரி அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ சூற வருஷம் வருஷம் 2000 சூறல மார்கழி 2000 வருஷம் கூட. ம் 2ஆம் செவ்வாயில் எப்படி எப்போ நடக்கும்? மார்கழி 2ஆம் செவ்வாயில் ம் ஊரில் உள்ள வரிக்காரங்களை அப்புறம் கூப்பிட்டு ம் ஒரு சின்ன கோயில் கொடை மாதிரி நடந்து முடியும். ம் ஆமாம், அதில் மாவு படப்பு எல்லாமே பார்க்கலாம். மாவு சர்க்கரை எல்லாம் வச்சு அந்த கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ம் அதுக்கு பிறகு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவாங்க. தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் பெரிய கொடைக்கு மட்டும் எல்லாத்தையும் தெரியப்படுத்தாரு. ம் ஆ இந்த ஒரே எனக்கு தங்கச்சி தான் உண்டு. ம் குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஒரு 20 வருஷம் இருக்காது பெருமாள் 20 வருஷம் இருக்குமா? உதயாவுக்கு 20 வருஷமா குழந்தை இல்லை. சரி. சாமி நான் ஒரு கோயில் கொடை கொடுத்துருக்கேன், ம் எனக்கு ஒரு குழந்தை வர வேணும். ம் அவன் கொடுத்த மறு வருஷம் மாசமாக இருந்து குழந்தை பிறந்து இப்போ இந்த பையலுக்கு ஒரு 10 வயசு இருக்கா, 10 15 12 வயசு இருக்கும். 12 வயசு இருக்கும். இப்போ மோராஜ் தான் ஸ்கூலில் படிக்கும். சாட்சியம் ஒன்று. அடுத்து வேற இன்னொன்று. அடுத்தது பிறரும் வந்து இங்கே வந்து நேரத்து நினைக்குது நடக்குன்னு சொல்லி இந்த கோயில் திருவிழா டைமில் காணிக்கு கொண்டு கொடுக்க வருவாங்க. இந்த ம் மாதிரி மற்ற சமுதாயத்தினர் கூட இங்கே வருவாங்க. வருவாங்க. ம் வந்து என் மகனுக்கு போலீஸ் வேலை கிடச்சிச்சு, ம் என் மகனுக்கு வந்து அரசாங்கத்தில் நான் நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிச்சு, ம் நான் நம்ம சாமியை தான் நினச்சேன் ம் அப்படிலாம் வந்து. நீங்கள் என்ன சமுதாயத்தினர்? யார்? நான் வந்து எஸ்சி சமுதாயம். அது சரி. ஆனால் நீங்கள் வந்து 2 பேரும் ஒன்று தான். என்ன வச்சுக்கோங்க. நீ பரவாயில்ல பேசுதான் அவங்க மடத்தண்டு நினைக்கிங்களா? ஏன் நினைக்கிங்க? ம் புரிஞ்சுட்டா அப்படி சொல்லி பண்ணிருக்காங்களே. ம் இது இன்னைக்கு செல்ல எடுக்க பிடிக்க செல்ல எனக்கு நான் பிடிக்க, நீங்க வந்து எடுங்க பேச பிடிக்க.